ஹாய் மக்களே. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ஈரானு இஸ்ரேலு மாற்றி மாற்றி சண்டையை போட்டு அங்கே ஒவ்வொரு இடத்தையும் அடித்து துவசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் திருநெல்வேலியில் சொல்லவே வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவரோட உருவப்படம் வச்சு அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் குண்டை தூக்கி வீசியிருக்காங்க. இதே ஜோடி தான். அதுவும் இந்த நம்ம திருநெல்வேலியில் வந்து சொல்லவே வேண்டாங்க. இங்கே ஏற்கனவே உலக நாடுகள் சண்டை போட்டு இப்போ அவன் போடுற சண்டையில் இங்கே ஃபுல்லாக விலைவாசி உயரப்போகுது. டீசல் பெட்ரோல் எல்லாம் உயரப்போகுது. உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத பிரச்சனை? இங்கே மட்டும்தான்யா இந்த தேவையில்லாமல் கடந்துக்கிட்டு பெட்ரோல் குண்டை வீசணும், அதை வீசணும், ஜாதி பிரச்சனை. அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிருங்க. என்னன்னா இங்கே அவன் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்களாம் இப்போ வெளிநாடுகளில் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கானுவன், பெரிய பெரிய கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கானுவன். ஆனால் இன்னும் இங்கே கொஞ்சம் பேர் இருந்துக்கிட்டு இந்த தேவையில்லாத இது என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து இதுதான் காரணம் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் நம்ம கரெக்டாலும் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் பின்புலமாக கூட இருக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் வேறு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை சுற்றி எதுவும் அதனால் எதுவும் கிளப்பி விடுறாங்களா அந்த மாதிரி எதுவும் தெரியல. ப்ளஸ் இதுதான் போத வாக்கில் எவனோ கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அது வந்து தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க யாருன்ட்டு. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிருங்க. ஏன்னா உலக அளவில் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் போய்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த ஜாதி மதம்னு போட்டு இன்னும் சண்டையை போட்டுக்கிட்டு